ஒரு காலத்தில் உலகம் கருணையை மறந்து போன போது இன்னும் கடவுளின் வார்த்தையை கேட்டு நடந்த ஒரே மனிதரை கடவுள் கண்டார். அவரின் பெயர் நோவா. ஒரு பெரும் கப்பலை கட்டு என்று கடவுள் சொன்னபோது வானம் தெளிவாக இருந்தாலும் சுற்றியவர்கள் நகைத்தாலும் நோவா சந்தேகிக்கவில்லை. அவர் நம்பிக்கையுடன் கட்டினார். பின்னர் விலங்குகள் வந்தன. பெரியவை, சிறியவை, சத்தமிடுபவை, ஒவ்வொரு வகையிலும் இரண்டாக, கூண்டு இல்லாத ஒரு விசித்திரமான பூங்கா போல. முதல் மழைத்துளி விழுந்தது. பின் ஆயிரக்கணக்கான துளிகள். வானம் அழுதது, பூமி அதிர்ந்தது. ஆனால் நோவாவின் குடும்பம் கப்பலில் பாதுகாப்பாக மிதந்தது. 40 நாட்கள், 40 இரவுகள். நிலமும் இல்லை, சூரியனும் இல்லை, மரத்தின் சினுங்கள் மட்டும். ஆனால் நோவாவின் நம்பிக்கை அசையவில்லை. ஒரு நாள் மழை நின்றது. மேகங்கள் விலகின. ஒரு புறா இலை கொண்டு திரும்பியது. உலகம் மீண்டும் உயிர் பெறும் அறிகுறி. அப்போது கடவுள் வானத்தில் ஒரு வண்ணவில்லை வரைந்தார். ஒரு வாக்குறுதி. எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் நம்பிக்கையின் கதையை கடவுள் எழுதிக் கொண்டே இருப்பார்.